அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. என் அன்பிற்கினியவர்களே, கடந்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான கஷ்டங்களை, ஏராளமான சோதனைகளை தந்தார். உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய காலத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவிற்கு அவர்களுடைய உயிரை அவர்களை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்தார். அவர்களுடைய துணியில் ஏதேனும் நஜிசுகள் பட்டால் அதனை கத்தரித்து தூர எறிய வேண்டும் என்றார். சில கூட்டத்தார்களுக்கு பசியினால் பட்டினியினாலும் அல்லாஹு தஆலா சோதனைகளை தந்தார். அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவருடைய காலத்தவர்களுக்கு அவர்கள் ஏதேனும் பாவங்களை செய்தால் அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு முன் அவர்கள் என்ன பாவங்கள் செய்தார்கள், அதற்கு என்ன பரிகாரம் என்பதை எல்லாம் ஒரு முழுமையான விவரங்களோடு அவர்கள் வீட்டின் முன் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படி இருக்கையில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருமருந்தான இந்த துஆவை தந்தான். இந்த துஆவை ஓதியதால் நமது உம்மத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அவர்களுக்கான கஷ்டங்களையும் அவர்களுக்காக இருக்கிற எல்லா விதமான கடுமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நீக்கி வைத்தார்கள். இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லுவான், நபியே, நீங்கள் அந்த உம்மத்தில் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் அதாபு செய்ய மாட்டேன் என்பதாக கூறுவான். இதனால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு ஒரு மகத்தான ஒரு செய்தியை கூறுகிறார்கள். ருஃபிஅ உம்மதி அல் மஸ்ஹு வல் ஹஸ்ஃபு வல் கர்க். என்னுடைய உம்மத்தார்களை விட்டும் அல்லாஹு தஆலா உருவ மாற்றுதலையும் பூமி உள் இழுத்தலையும் மேலும் கடலால் மூழ்கடிப்பதையும் என்னுடைய உம்மத்தார்களை விட்டும் அல்லாஹ் நீக்கி விட்டான். அருமைக்குரியவர்களே, அந்த துஆ என்னவென்றால், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா யுஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய கடுமையான கஷ்டங்களை எங்களுக்கு சுமத்தி விடாதே ரஹ்மானே என்ற இந்த துஆவை ஓதியதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொன்னான், நஅம், ஆம், உங்களுடைய உம்மத்தார்களுக்கு நான் கடுமையான கஷ்டங்களையும் கடுமையான சோதனைகளையும் நீக்கி வைத்தான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் மன்றாடி கேட்போம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களினால் நமக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம். நமக்கு கடந்த கால உம்மத்தார்களுக்கு இருக்கிற சோதனைகள் நமக்கு இல்லை. இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் நீக்கி பரிபூர்ணமான உடல் சுகம் பெற்று எல்லா விதமான அமல்களையும் சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.